மோசஸ் வணக்கம். மோசஸ், தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இனி ரெண்டு பேருக்கு தான் போட்டி. சரியா? ஒன்று அப்படிங்கிறாரு, இன்னொன்று அப்படிங்கிறாரு. கீழே ஜனங்க தான் சொல்கிறாங்க, அவர் சொல்லலை. சரியா? அதை சொல்லிட்டு திரும்ப அவரே சொல்கிறாரு, இங்கே 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டி, நடுவில் வேறு அல்லு சில்லு யாருக்கும் போட்டி இல்லை. அப்படி எதா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை ராஜா அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அவர் அல்லு சில்லுன்னு சொன்னது நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சரியா? முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் ஏன்னா உங்கள் கட்சியில் வெறும் 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல, அவர் தான் சொன்னார். அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிபிஐ சிபிஎம்மு, அப்புறம் ஏடிஎம்கே, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி கட்சி, பாஜக, இந்த மாதிரி கட்சியை தான் அல்லு சில்லுன்னு சொன்னாருன்ட்டு உங்களை தான் சொன்னாருன்னு தெரியுமா? அதாவது இந்த தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸியை மக்கள் விரும்புகிறாங்கன்றதுனால தான் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட விஜய்க்கு ஒரு பெரிய சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி கொடுக்காம அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க 108 தொகுதி. ஆனால் விஜய் எதை நோக்கி நகர்றாருன்னா, ஒரு இருதுருவ அரசியல் நோக்கி அவர் நகர்றாரு. அவருடைய அரசியல் கட்சி, அவருடைய கட்சியுடைய எதிர்காலத்தை மையமாக வச்சு தான் அவர் அந்த நகர்றாரு. இப்போ அதில் அவர் யாரை சொல்லியிருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுகவை தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் அதிமுக அப்பத்திலிருந்து மற்றும் பல அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவர் அதிமுக சொல்லிட்டாரு, தீர்ந்து போன கட்சின்னு சொல்லிட்டாரு. இல்ல, அதாவது திமுகக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்பர் 3ல யார் பொசிஷன்ல இருக்கிறாங்க, அப்போ அதிமுகவை தான் அவர் சொல்றதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவர் சொன்னது அந்த வார்த்தையில எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அது நாங்க தெளிவா இருக்கும். ஆனா உங்களை அல்லுசில்லுன்னு சொன்னாருட்டு உங்களுக்கு கோவம் எல்லாம் வந்தது. அவர் எங்களை சொன்னாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மென்ஷன் பண்ணாரா, காங்கிரஸ் மென்ஷன் பண்ணாரா? அவர் நம்பர் 3 மைண்ட்ல வச்சு தான் பேசுறாருன்றது நாங்க புரிஞ்சுக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா, இல்ல அப்படிதான் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் சரியான பார்வையும் கூட. ஏன்னா நாங்க அவரோட பவர் ஷேரிங்ல இருக்கிறோம். காங்கிரஸ் அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட்டணி பேசிட்டாங்க. இப்போ எங்களை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்பர் 3ல யார் இருக்கிறா, அப்ப அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது அகைன் ட்ரைபோல் பாலிடிக்ஸா இதை மாத்தணுன்றதை அவர் விரும்பல. அதனாலதான் அவர் இருதுருவ அரசியல் நோக்கி நகர்றாரு. ஆனா அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தையில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒருவேளை அவர் அதிமுகவை சொல்லி இருந்தா கூட அது ஒரு தனி மனித விமர்சனம் கிடையாது, ஒரு பார்ட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமா தான் நான் பாக்குறேன். அந்த பார்ட்டியான வார்த்தைகள் என்னோட இதயத்துல அப்படியே ஒரு பெரிய கசிவையே ஏற்படுத்துங்க. இல்ல, உண்மையில சொல்றேன். டிவிகே கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் அவர் சொல்லியிருந்தார் தான் நீங்க சொல்லதை நான் எடுத்துக்குவேன். அந்த பார்வையில பாக்குறது தான் நல்லதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு சூப்பரான ஒரு உடல் மொழியோட அப்படி எடுத்துக்கலாம். டிவிகேவை தனியாக நிறுத்தினார், டிஎம்கேவை தனியாக நிறுத்தினார், இதர அத்தனை பேரையும் அல்லு சில்லு என்று அவமானப்படுத்தினார். இங்கே 30 வருஷமாக 32 வருஷமாக ரோடாக நாய்படாத பாடுபட்டு மக்களுக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தின விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின அத்தனை கட்சிகளையும் திரு விஜய் அல்லு சில்லுன்னு தான் அவமானப்படுத்தினார். நீங்க சொன்னீங்கல்ல, நாங்க இன்னைக்கு பவர் ஷேரிங்ல இருக்கிறோம், அவர் எங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவர் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை தான் சொன்னார், அந்த புள்ளியில் நின்றுதான் அதை பார்க்கணும், அதுதான் சரியானதுன்னு சொன்னீங்கல்ல. இல்ல, தயவு செஞ்சு அதை மறுபரிசீலனை பண்ணுங்க. தயவு செஞ்சு கம்முனு சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா நாங்க உங்க காங்கிரஸ் நாங்க ஒரு பார்ட்டியா நினைக்கிறோம் சார் தமிழ்நாட்டுல. இருங்க, தினகரன் கட்சி இருக்கு, இவ்வளவு கட்சிகள் இருக்கு, கொஞ்சம் சம்பந்தமே இல்லாம அது விசிகாவை சொன்னாங்க, நீங்க கம்யூனிஸ்ட் சொன்னாங்க, நீங்க சொல்றீங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது சரியா இல்ல சார். இல்ல, அது நீங்க பார்க்கிற பார்வை. ஆனா அப்படி கிடையாது, அவர் அப்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்பர் 3ல யார் இருக்கிறாங்க இன்றைக்கு? அப்போ அதிமுக தான் இருக்கு. ஆனா இதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த சூழலே இருந்திருக்காரு. அவரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்னா ஒரு அரசை மட்டுமே விமர்சிக்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் பண்ணக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி ஒரு இடத்துல தவறு இழைக்கும் போது அதை விமர்சனம் செஞ்சிருக்கோம். கரூர் இன்சிடென்ட்ல இவரா வாலண்டியரா போயிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணது, கொடி ஆசை இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய லெகசியை விட்டுட்டு போயிட்டு பேசுனதுடைய விளைவுதான் இன்னைக்கு டிவிகே இந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தான் காரணம். யாரு? எடப்பாடி தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி எங்க போய் பேசினாரு? எடப்பாடி பழனிசாமி கரூர் இன்சிடென்ட்ல ஸ்டார்டிங்ல பேசினது என்ன,
அதுக்கு பிறகு அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்து பாருங்க, ரெண்டுமே கான்ட்ரடிக்டா இருக்கும். அவர் ஸ்டார்டிங்ல வந்து புதுசா வந்த கட்சிகள் பெரிய அரசியல் கட்சிகளை பார்த்து கூட்டம் நடத்துவது எப்படின்னு கத்துக்கணும்னு பேசினார். ஆனா கொஞ்ச நாள்ல கூட்டணிக்கு நமக்கு வந்துருவார் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்து டிவிகேவை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கினார். கொடி அசையுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பெரிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு பேசினார். முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏன் வந்து 2021 தேர்தலில் மக்கள் நிராகரிச்சாங்க? 2 பாயிண்ட் தான் அவங்களை நிராகரிச்சதுக்கு. ஒன்னு, அவங்க மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்தாங்க, மதச்சார்பின்மையை அவங்க வந்து தூக்கி பிடிக்கல. இது 2 ரீசன் தான். அதனாலதான் மக்கள் வந்து அவரை நிராகரிச்சாங்க. வெறும் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவியது. வெறும் 3 லட்சம் சார், 3 லட்சம் ஓட்டுன்னா கூட அதனால நீங்க அவங்களை நிராகரித்தார்கள். இல்ல சார், அவங்க என்ன பிளே பண்ணாங்கன்னு முக்கியமான ரோல். இப்ப நம்ம டிவிகே மேல நம்மளுக்கு வந்து முழுமையான உடன்பாடு, சில இடங்கள் அவங்க கூட முரண்படுறோம். ஆனா இவங்க முழுக்க முழுக்க பாஜகவை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு கட்சியா மாறினாங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுடைய லெகசி என்னன்னா, இங்க வந்து டெல்லி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுடைய அவங்களுடைய லெகசியே. அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி நழுவினாருன்னு நான் சொல்றேன். அந்த இடத்தை வந்து விஜய் ரீப்ளேஸ் பண்ண வரும்போதும் அவர் ஆக்கப்பூர்வமா இவர் வந்து விமர்சனங்களை வச்சு அவரை பின்னுக்கு தள்ளல இவங்க. ஏன் ஈவன் வந்து இப்போ அண்ணன் ராசா அவர்கள் பேசின விமர்சனங்கள் கூட தேர்தலுக்கு முன்கூட்டியே அவங்க அதெல்லாம் பேசி இருக்கணும்னு நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க கான்சியஸா இந்த விமர்சனம் பண்ணோம். ஆனா ரெண்டு பெரிய கட்சியுமே சைலண்டா இருந்தாங்க, விஜயை பிளே பண்ண விட்டாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். அது இந்த விமர்சனங்கள் முழுக்க முழுக்க நீங்க சொன்னது போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நோக்கி வச்சுதான் நாங்க புரிஞ்சுக்கல. அது அதிமுக நோக்கி தான் அவர் வச்சாரு. அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் இயலாமை தான். நீங்க ஏன் அதிமுக மட்டும் சொல்றீங்க? பாஜகவை சொல்லுங்க, பாமகவை சொல்லுங்க, தேமுதிக, என்டிஏ கூட்டணியே சொல்லலாம். இல்ல அப்படி சொல்லுங்க, அப்படி கூட சொல்லலாம் இல்ல? ஓகே சார், இந்த 21 நாட்கள்ல ஓரளவு என்ன முடியுமோ அதை இந்த டிவிகே அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்களா சார் கடந்த ஆட்சி செய்ததை விட? முதல்ல அண்ணன் வந்து இந்த பக்ரீத் பண்டிகைக்காக பசுமாடு வந்து பலியிடுவதற்கு வந்து விசிகா பேசலன்னு சொன்னாரு. ஆனா அப்படி கிடையாது, எங்களுடைய அமைச்சர் அதுக்காக பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் டிவிகேவை ஆதரிக்குவதற்கு வந்து எங்களுக்கு இந்த பதவி ஆசைக்காகலாம் நாங்கள் போயிட்டு அவங்களை ஆதரிக்கல. எங்களோட தலைவர் வந்து 2 வருஷம் இருக்கும் பொழுதே அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. 2026ல் அவரு கேட்டு வாங்கின தொகுதியை கூட கட்சியில் ஒரு முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் செல்வ பெருந்தகை அப்போ அவருக்காக விட்டு கொடுத்தாரு. ஒரு கட்சியில், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க பதவி கிடைக்கல அப்படின்னா மற்ற கட்சிக்கு மாறக்கூடியவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருவேளை பதவி கிடைச்சாலும், அதாவது போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல வெற்றி பெற்றா கூட அமைச்சராக முடியலன்ட்டு வேற கட்சிக்கு போகக்கூடியவங்களை பார்த்துருக்கிறோம். எங்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே டிவிகேக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதற்கு பிறகும் எங்க தலைவர் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பையும் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனா எங்க தலைவர் அதெல்லாம் நிராகரிச்சார். ஏன்? இது ஸ்டேட் கேபினெட், யூனியன் கேபினெட்டே எங்க தலைவர் நிராகரித்திருக்கிறார். பதவிக்காகலாம் நாங்க அந்த ஸ்டாண்ட் நாங்க எடுக்கல. நாங்க உள்ள இருந்து எங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பார்ட்டி ஒர்க், ஒரு சில வேலை செய்யறது. நாங்க அப்படி கிடையாது. ஃபீல்டுல நிறைய கிரைசிஸை கேஸ்ட் அடிப்படையில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை வந்து அது எங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டு. அதில் நாங்கள் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான நாங்கள் பெர்ஃபார்மன்ஸை பண்ணுவோம். அது பண்ணுவதற்கான வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். 2வது விஷயம், நாங்கள் திமுக கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ன பாயிண்ட் 2 பாயிண்ட். ஒன்று வந்து அவங்க வந்து மாநில சுயாட்சியை வந்து வலியுறுத்தினதாக, 2வது செக்யூலர் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. இது 2 புள்ளி தான். இது 2 பாயிண்ட்ல வந்து எடப்பாடி மிஸ் பண்ணதுனால தான் அவர் கவர்மெண்ட் அவர் கைவிட்டு போச்சு. டிவிக்கே அதே தவற செய்யறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கும் வந்து அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் விஷயம்லாம் வந்து எங்களுடைய தலைவர் தான் முதல்ல வெளியிட்டார். அதை வந்து எந்த கோர்ட்டும் அதுக்கு தடை விதிக்கல, யூனியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கல. ஆனா ஒரு போலீஸ் போயிட்டு தடுக்கிறாங்க. இன்னும் திருப்பரங்குன்றது வந்து நிர்மல்குமாரோடைய கான்ஸ்டிடுவன்சி கீழே வரக்கூடியது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அதில் வந்து தவறான விஷயங்களும் எதுவும் அதில் வந்து சொல்லி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து டிவிகே கவர்மெண்ட் இன்னும் கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அறிவுறுத்தல். நாங்க வந்து அதுல தெளிவா இருக்கிறோம். 2வது ஒரு விஷயம் வந்து திருச்சியில விஜய் பேசின அந்த வார்த்தை கவர்ச்சின்னு அவர் உடலோடு தொடர்பு படுத்தி பேசின அந்த வார்த்தை, அல்லு சில்லு, அப்புறம் எங்களை வந்து ஒடுக்க எங்களை வந்து நம்ம வளருவோம்னு சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் உடன்படலை. அந்த மாதிரியான வார்த்தை டேர்ம்ஸ்குள்ள நாங்கள் உடன்படலை. அவர் எந்த கட்சியை விமர்சிச்சிருந்தாலும் இனி எதிர்காலத்தில் அப்படி அவர் விமர்சிக்க கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. அதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இன்னும் 1 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. அவங்கள வந்து நம்ம திமுகவோட கிட்டத்தட்ட 50 வருஷம் 70 வருஷம் பாரம்பரியத்தோட நம்ம போயிட்டு கம்பேர் பண்ண முடியாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்க சைலண்டா இருக்கிறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
ஓகே. அப்போ இதுல வந்து கம்பேர் பண்றது நாங்க வந்து இன்னமும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க வளரணும், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தானே ஒரு கட்சி பேசணும். ஆனா எங்களோட தலைவர் தொடர்ந்து வலியுறுத்துவது எதுன்னா தமிழ்நாட்டுல இந்த பைபோல் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாரு. அதுல கோட்டை விட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துல விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரான்னு கேட்டா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அது முடிவுக்கு வர முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.